அந்த ராமு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருட்டினதுக்கு அப்புறம் உஷா அவனை கோயில்கிட்ட வர சொன்னதா போய் சொல்லு. அதுக்கப்புறம் குட்டையிலைய மட்டைய உரிக்காமலே பருப்ப நான் எடுத்துறேன். ராமு, தர்மலிங்கத்தையா பொண்ணு உஷா இருக்குல்ல, அது உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இருட்டினதுக்கு அப்புறம் கோயில் மண்டபத்துக்கிட்ட உன்னை வர சொல்லுச்சு. சரி, நீ போ, நான் வரேன். என்ன உஷா வர சொல்லிட்டு அவ வரலையே? என்ன ராமு இங்கே சுத்திட்டு இருக்க? கோயில் மூணு அப்புறம் வந்திருக்கே, என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல குருக்கலையா, சும்மா காத்தாடி எப்படி வந்தேன். சரி, நான் வரேன். அந்த ஆண்டவன் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலையில நாம இப்ப இங்க கூட இருக்கோம். இந்த ராமர் கோவில் நகைகளை இந்த ராமு தான் திருடினான்னு பஞ்சாயத்துக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கு பதிலா அந்த ராமன் சொல்லணும், இல்ல இந்த ராமன் சொல்லணும். ஏ ராமு, கோவில் நகைகளை நீ திருடினியா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன பாம் போடுற? செஞ்சவன் உனக்கு தெரியாதா? நான் திருடினதை நீ கண்ணால பாத்தியா? பார்த்தவங்க சொன்னாங்க. ஓய் யோ குருக்கள, ஐயா, ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தேங்காயை உடைச்சு தட்டுல வைக்கிற மாதிரி இந்த பப்ளிக் மொத்தத்துக்கு சொல்லு. நான் கோயிலை சாத்திட்டு வந்துட்டு இருக்கறச்சே இந்த ராமு இருட்டுல அங்க தெரிஞ்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எதுக்குடா வந்தேன்னு அவனை கேட்டேன். பதில் சொல்லாம திருட நாட்டம் முழிச்சான். ராமு, நீ அந்த சமயத்துல அங்க என்ன செஞ்ச? ஏ ராமு, பதில் சொல்ல மாட்டியா? இப்போ சொல்றதுக்கு என்கிட்ட பதில் எதுவும் இல்ல. அப்படின்னா நீ கோயிலுக்கு போகலையா? போனேன், ஆனா திருடுறதுக்காக நான் கோயிலுக்கு போக. இந்த பாருங்க, சும்மா இந்த கேச நாறு மாதிரி எவ்வளவு நேரம் தான் இருப்பீங்க? அந்த கோயில் நகையை திருநது இவன் தானே தெரிஞ்சு போச்சு. இதை விட வேற சாட்சி என்னங்க வேணும்? என்னங்க, நம்ம ஊரு பிள்ளைங்க தப்பு பண்ணா அது பெத்தவங்க வளப்புல உள்ள குறை அப்படின்னு தானே நம்ம ஊர் பஞ்சாயத்து நம்புது. அப்படி தப்பு செஞ்ச பையனை அவனை பெத்தவங்களை விட்டு 50 சவுக்கடி அடிக்க வைக்கணும். அதான வழக்கமான தீர்ப்பு. இவன் தப்பு செஞ்சிருக்கான், கூப்பிடுங்க அவன் அம்மாவை, கொடுக்க சொல்லுங்க 50 சவுக்கடி, பட்டையா உரியணும். பார்வதியம்மா, ஐயா, என் மகன் இந்த மாதிரி செஞ்சிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? அவனுக்கு இந்த கையால சோத்த ஊட்டி வளர்த்தேனே தவிர பொய்ய ஊட்டி வளர்க்கலையா. என்னங்க இது பஞ்சாயத்தா? எனக்கு தெரியலீங்க. இங்க பாருங்க தர்மலிங்கா, உங்களால முடிஞ்சா இந்த அம்மா விட்டு இவனை அடிக்க வைங்க, இல்ல பஞ்சாயத்து முடிச்சிருங்க. பார்வதி அம்மா, உன் மகன் நகை எங்க வச்சிருக்கான்னு நீங்க சொல்ல வை. அவன் கோயில்ல என்ன செஞ்சான்னு கேளு. இங்க பாருமா, தாய் ஸ்தானத்துல இருந்து நீ வேதனைப்படுற அளவுக்கு ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கறதுல பஞ்சாயத்து பெரியவங்களான நாங்களும் வேதனைப்படுறோம். ஆனா உன் மகன் தான் நல்லவன் நிரூபிக்க முடியாதப்ப நீ தண்டனை தரத தவிர வழி இல்ல. ராமு, ஏன்பா என்ன பிடிவாதம் பிடிக்கிற? செஞ்ச தப்ப ஒத்துக்கு. திருடின நகைங்களை பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டு நாளை காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நாளைக்கு காலையில வரைக்குமா? சரி, விவகாரத்தை அழுகின தேங்காயாட்டம் குப்பையில போடாம பொழுது விடிஞ்சது கோயில் நகைகளை கொண்டு வந்து இவன் ஒப்படைக்காம போனா என்னங்க, போலீஸுக்கு போன் பண்ணி வரவழைச்சிருங்க. அவங்க இவனை கம்பியான வச்சிருவாங்க. ஒந்தில்லை நைனா உலகம் எந்தில்லை நைனான்னு கவிஞர் பிரைசூடன் பாட்டை பாடி பஜனை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். பஜனை யார் செய்வாங்கன்னு பொழுது விடிஞ்சதும் தெரிஞ்சு. ராமரோட நகைகளை எவன் திருநான் அந்த ராமருக்கு தெரியும். அவருக்கு காவலா இருக்கிற ராம பக்தனான அந்த அனுமாருக்கும் தெரியும். அவர் நாளைக்கு பக்தாஞ்சனைனா பக்தர்களை காப்பாத்துவாரு. வீராஞ்சனைனா அவர் பொங்கி எழுவார். என்னத்தை எழுவாரு? தேங்காய துருவறதுக்கா? இங்க கண்ணுங்காலம் நல்லா இருக்கிற பசங்களே அசையாம உட்கார்ந்து இருக்கானுங்க. ஓஹோ, நாளைக்கு அந்த வீராஞ்சனேய சுவாமி வந்து இவரு ஒரு ஸ்ரீராமச்சந்திரனுங்கோ அப்படின்னு ஊர் பூரா டமாரா அடிப்பாரா? அடப்பட புண்ணாக்கு, போங்கயா போங்க. ராமு, ராத்திரி பூரா இங்கே படுத்திருந்து ஆஞ்சநேய சாமி சிலைய
இளநீய கொண்டு போற மாதிரி கோணி பையில கொண்டு போகலான்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சத்தமே வரல? ஆஞ்சநேய சாமி டிடிசி பஸ்ல வந்து ஊர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, என் பக்தன் ராமு சிறந்த பக்திமானுங்கோ அப்படின்னு ஊர் பூரா தமுக்கு அடிப்பார்னு சொன்னியே, ஏன் வரல? பஸ் லேட்டா. பக்த அனுமான் பக்தர்களை காப்பாத்துவார்னு சொன்ன, வீர ஆஞ்சநேயன் பொங்கி எழுந்து ரெண்டா கிடைச்சிருவார்னு சொன்னேன். எங்க வர சொல்லு, வர சொல்லியா? வர சொல்லுங்க. ஐயா தர்மலிங்க ஐயா, என்ன காப்பாத்துங்க. ஐயா, என்னாச்சு? என்ன மூட்டை இது? ஏதோ நகைங்க மாதிரி இருக்க. ஐயா, கோவில் நகைங்க. என்ன தண்டிச்சிடாதீங்கோ, என்ன மன்னிச்சிருங்கோ. அப்படின்னா இந்த கோயில் நகைகளை எல்லாம் இந்த முத்தின தேங்காய் முத்தையும் பேச்ச கேட்டு நாங்க தான் இந்த நகையெல்லாம் திருடிட்டோம். பழிய ராவு மேல போட்டையா? என்னடா உளறீங்க? உங்க பாட்டையை கலப்பிடுவேன். கோயில் நகைங்களை திருட வச்சுட்டு மிரட்டி உங்க வாய் அடைக்க நினைக்கிறியா? ஐயா தர்மலிங்க ஐயா, நாங்க உண்மையை தான் சொல்றோம். பகவான் முன்னாடி கற்பூரத்தை வேணாலும் அழைச்சு சத்தியம் பண்றோம். நான் வேற கற்பூரத்தை மட்டுமல்ல, ஒவ்வொருத்த வீட்டு வழக்கி அணைச்சு சத்தியம் பண்றேன். நான் இதை செய்ய சொல்ல உங்க புட்டையிலைய மட்டை. அந்த மட்டையை வச்சுதான் இது வரைக்கும் ஊர் ஜனங்க வயத்துல அடிச்சுட்டு இருந்தேன். நீ வாய் மூடு. குறுக்கலையா, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? நான் பண்ண மகா பாபத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி என் கனவுல வந்து என் முதுகுல வத்தல வாச்சு. போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் தான். அவங்க வந்திருக்கிறது ராமுவுக்காக இல்ல, இவங்களுக்காக. இன்ஸ்பெக்டர் சார், மறுபடியும் அவங்க இந்த மாதிரி செய்யாம இருக்க இழுத்துட்டு போய் புத்தி போட்டுங்க. எல்லாருக்கும் துரோகம் செஞ்சுட்டா அம்மா. 4 மாசமா உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் வசந்தத்தை ஏற்படுத்தின அந்த ராஜுவ அநியாயமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டா. ராஜு நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிட்டாலும் என்ன நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி, நம்மளை சுத்தியே வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது மேஜர் சார். அது ஒரு கனவே தவிர அது நடக்க போறதில்லை. அவனோட பழகின இனிமையான நினைவுகள் தான் நமக்கு மிஞ்சி இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க? உங்க ராமு வீட்டை விட்டு பட்டணத்துக்கு போய் 4 மாசம் ஆச்சா? ஆமாங்க ஐயா, 4 மாசத்துக்கு முன்ன அவன் கல்யாணத்துக்கு தாலி வாங்கறதுக்காக பட்டணம் போனான். அங்க எந்த கொலைகார பாவங்க என்ன செஞ்சாங்களோ என்னமோ, அவன் திரும்பி வரவே இல்லை. அந்த ஷாக்ல இருந்து இன்னும் அவன் விடுபடல. அதனால அந்த 4 மாசமா எங்க இருந்தோம் என்ன செஞ்சோம் அவனால சொல்ல முடியல. இது எப்படியோ உங்க எல்லோரோட தெய்வால என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டான். அம்மானு அன்போட கூப்பிடுறதுக்கு நீ இல்லாம தவிச்சு போயிட்டப்பா. நான் உங்களை விட்டு எங்க போயிடும்? மனுஷனுக்கு சாவுன்னு ஒண்ணு உண்டு, ஆனா அன்புக்கு சாவு கிடையாது. உங்களோட அன்பு பாசம் தான் என்ன படைக்க வச்சிருக்கு. ராமு, அம்மா. உஷா, உஷா, ராமு வந்திருக்காமா? ராமு வந்திருக்காமா? உன் கோரிக்கையை அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வச்சுட்டாம்மா. அதுவும் உண்மைதாங்க. ஆனா ராமுகிட்ட நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்தேன்னு நான் கேட்டதுக்கு, மாங்கல்யம் வாங்கிட்டு வரும்போது தன்னை ரவுடிங்க அடிச்சது தவிர இந்த 4 மாசமும் தான் எங்க இருந்தோம் என்ன செஞ்சோங்கிறது ஞாபகத்துக்கு வரலங்கிறான். ஞாபகத்துக்கு வராத கதையை கேட்டு என்னம்மா பிரயோஜனம்? ராமு மறுபடியும் பழையபடி நம்ம கிட்ட வந்துட்டான். நம்ம கூட அவன் என்னைக்கும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமா வாமா. ஆண்டவன் நல்லவங்களுக்கு எப்பவும் அநியாயம் செய்ய மாட்டான் ராமு. இந்த 4 மாசம் எங்களை விட்டு உன்னை பிரிச்சாலும் மறுபடியும் எங்க கிட்டயே சேர்த்து அந்த ஆண்டவன் செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டான். பார்வதியம்மா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து உஷாவுக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 4 அட்சதையை போட்டுட்டு ஜாலியா நான் சுருட்டை பத்த வச்சுட்டு பந்தலுக்கு வெளியே உட்காந்துருவேன். மேஜர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திச்சோமேன்னு நினைச்சு வேதனைப்படுறதா, என்ன செய்யறதுன்னு எனக்கு இப்ப புரியலடா. ராமுவுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இருந்த சமயத்துல
திடீர்னு 4 மாசம் ராமு காணாம போயிட்டான். அவன் திரும்பி வரணும், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உஷா செய்யாத பூஜை இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவனோட தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷ வெள்ளத்துல மறந்துகிட்டு இருக்கடா என் மக உஷா. ஆனா ஓ நிலைமை ரொம்ப வினோதமா இருக்குடா. ராமு தம் பழைய நினைவுகளை மறந்து உங்ககிட்ட வந்தான். நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, புது வாழ்க்கையை கொடுத்த. அவன் உங்கள ஒருத்தனானா. சிந்துவோட மனசுல அவன் இடம் பிடிச்சான். சிந்து அவனை மனசார காதலிச்சான், மனமேடைக்கும் தயாராயிட்டான். இப்ப கல்யாண கனவுல மறக்கிற 2 பெண்கள்ல யாருக்கு நியாயம் வழங்க நினைச்சாலும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அநியாயம் செய்ய வேண்டி வரும்டா. ஆமாண்டா தர்மலிங்கம், ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற உனக்கே இது தீர்ப்பு சொல்ல முடியாத வழக்காயிடுச்சு. உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா. என் சிந்துவோட வாழ்க்கையில இன்னொரு பயங்கரமான சோகம் இருக்கு. அந்த ஆண்டவன் என் சிந்துவுக்கு கல்யாண யோகத்தை எப்போ ஒரு பரீட்சையாவே வச்சிருக்கான். என்னடா சொல்ற? காட்டணும், அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் மட்டும் அந்த அதிர்ச்சியால அவளுக்கு மறந்து போச்சு. அந்த வியாதிக்கு பேரு சைக்கோஜெனிக் அம்னீசியான்னு. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவும் அபூர்வமான விஷயம்னு டாக்டருங்க சொன்னாங்க. எப்பவாவது எந்த நிகழ்ச்சி மூலமாவது அவளுக்கு அந்த ஞாபகம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நடந்த விஷயங்களை மறந்து மறுபடியும் சாதாரண பொண்ணா மத்த பிள்ளைங்களோட விளையாடுன்னு அவளை கூட்டிக்கிட்டு எஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுதான். டேய் தர்மலிங்கம், ஒரே பிறவில 2 மனுஷனா இருந்த ராமு இப்ப என்ன செய்ய போறான்? ஒரே மனசு 2 பேருக்கு தந்து அவனு யாருக்கு நியாயம் செய்ய சொல்ல போறேன்? இது மனுஷங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு இல்லடா. யாருக்கு கல்யாண யோகம் இருக்கோ, யாருக்கு கண்ணீர் யோகம் இருக்கும்னு அந்த ஆண்டவன் தான் தீர்ப்பு சொல்லணும். ராமு, சில கேள்விகளுக்கு பதிலையும் சில பிரச்சனைகளுக்கு முடிவையும் காலமும் தெய்வமும் தான் சொல்லணும். என்னால சொல்ல முடியாத அந்த தீர்ப்பை அந்த ஆண்டவன் இந்த பிள்ளைங்க மூலமா சொல்ல வச்சுட்டாங்க. ராஜு, ஐம் சாரி. ராமு, உன் மனசுல முதல்ல இடம் பிடிச்சவ உஷாதான். அதனால அவதான் உனக்கு மனைவி ஆகணும். ஏன் சிந்து உன் வாழ்க்கையில இடையில வந்த மாதிரியே திரும்பி போயிடுவா. ராமு, இது ஆண்டவன் ஆடின விளையாட்டுக்கு விடையா பிள்ளைங்களும் சிந்துவும் சொன்ன தீர்ப்பியா? குழந்தைங்களா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம்? மாப்பிள்ளையா பார்க்க நினைக்கிறோம். பட்டு வேட்டி கட்டி பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். 2 பேரும் மாலை மாத்திக்கிறத இப்பவே நாங்க பார்க்கணும்.